சோஷியல் மீடியால எந்த சைடு திரும்பினாலுமே இப்போ இவங்களுடைய கல்யாண விஷயம் தாங்க பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் விஜய் தேவரகொண்டாக்கும் ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தனாக்கும் வர February 26 அன்னைக்கு கல்யாணமாக போகுது அப்படின்ற விஷயம் தான் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுதான் அவங்களுடைய வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்ற ஒரு சாம்பிள் கூட இப்ப ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து அபிஷியலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆனா ஏதோ ஒரு ஆக்டர் கிட்ட இருந்தோ இல்ல ஏதோ ஒரு மீடியா சர்க்கிள்ல இருந்தோ இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் தனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு அததான் ஒருத்தர் வந்து அவருடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருந்திருக்காரு. அதுல என்ன தெரிவிச்சிருந்திருக்காங்க அப்படின்னா வர February 26 அன்னைக்கு வந்து தங்களுக்கு ஒரு இன்டிமேட் செர்மனி தான் ரொம்ப அபிஷியலா சில பேரை மட்டும்தான் நாங்க வந்து இந்த கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் நாங்க இன்வைட் பண்ணிருந்திருக்கோம் அப்படின்றதையுமே அதுல மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க. தெலுங்கு ஆக்டரான விஜய் தேவரகொண்டா இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய பிலிம்ஸ்ல அவர் வந்து நடிச்சிருந்தாலுமே அவர் நடிச்சதுலயும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னி வரைக்கும் அந்த பிலிம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் அர்ஜுன் ரெட்டி. அதுக்கப்புறமா ரஷ்மிகா மந்தனாவோட சேர்ந்து கீதா கோவிந்தம் அண்ட் டியர் காம்ரேட், அதுக்கப்புறமா வேர்ல்ட் ஃபேமஸ் லவர், நோட்டா, லைகர், கிங்டம் இந்த மாதிரி பல்வேறு படங்கள்ல அவர் வந்து நடிச்சிருந்திருக்காரு. லாஸ்ட் இயர் October 3 அன்னைக்கு வந்துட்டு விஜய் தேவரகொண்டாக்கும் ரஷ்மிகாவுக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுவும் விஜய் தேவரகொண்டாவோட வீட்ல தான் என்கேஜ்மெண்ட் ரொம்பவே பிரைவேட்டா நடந்திருந்தது அப்படின்றதையுமே சோஷியல் மீடியால இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போதான் அவங்களுடைய கல்யாணம் பத்தின விஷயங்கள் எல்லாமே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த இன்விடேஷன் கூட இருக்கு, இது கூட ஃபேக்காவே இருக்கலாம். ஏன்னா அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆக போறது வந்து பஞ்சாரா ஹில்ஸ் அண்ட் ஹைதராபாத் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா. ஆனா இது வந்து அபிஷியலோ இல்ல உண்மையோ அப்படின்றது கிடையாது. பிகாஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே ராஜஸ்தான்ல உதய்பூர்ல இருக்கிற ஒரு பழமையான அரண்மனையில தான் கல்யாணமாக இருக்கு அப்படின்னும் அந்த இடத்துல பயங்கரமான ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அரேஞ்ச் பண்ணிருக்கிற போட்டோகிராஃபர்ஸே இவங்களுடைய போட்டோஸ் எதையுமே சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண மாட்டாங்களா. ஓடிடிக்கு கூட இவங்களுடைய கல்யாண வீடியோவை அவங்க வந்து ரைட்ஸா கொடுக்கவே இல்லையா. பிகாஸ் எல்லாமே ஒரு பிரைவேட்டாவே இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய இன்டென்ஷன் போல. நயன்தாரா அண்ட் விக்னேஷ் இவனுடைய கல்யாண வீடியோ கூட ஓடிடில ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா. அதுக்கு லீகலா பல விஷயங்கள் சர்ச்சையாக இருந்துச்சு. அந்த விஷயம் எல்லாமே தவிர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல கூட இருந்திருக்கலாம். இவங்களுடைய வெட்டிங் வீடியோவை ஓடிடிக்கு ரைட்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு விஜய் அண்ட் ரஷ்மிகா அவங்களுடைய சோஷியல் மீடியால அவங்க அபிஷியலா வெட்டிங் போட்டோஸ் ரிலீஸ் பண்ண மட்டும்தான் இந்த எல்லா விஷயங்களுமே உண்மையாகும் அப்படின்னு தெரியப்படுத்திருக்காங்க. ஜெய்ப்பூர்ல தான் இவங்களுடைய கல்யாணம் நடக்க இருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமா 2 days பிஃபோர் கூட மும்பை ஏர்போர்ட்ல விஜய் தேவரகொண்டாவும் ரஷ்மிகா மந்தனாவும் சேம் பிளாக் டி-ஷர்ட்ல ஸ்பாட் ஆனது கூட வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சிருந்தது. அவங்களுடைய வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தனித்தனியா அவங்க வந்து வேற வேற கேட்ல தான் ஸ்பாட் ஆயிருந்தாங்க. அப்ப அங்க இருந்த பாப்ராசிஸ் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் 26 அன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட ரஷ்மிகா ரொம்பவே வெக்கப்பட்டு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. அண்ட் ஃபைனலி விஜய் தேவரகொண்டாக்கும் ரஷ்மிகா மந்தனாக்கும் கல்யாணம் ஆகுமா, இந்த இன்விடேஷன் கூட உண்மையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா கூட ரணபாலி அப்படின்ற படத்துக்கு கூட விஜய் அண்ட் ரஷ்மிகா ஒன்னா சேர்ந்து தான் நடிக்கிறாங்க. இந்த கல்யாணம் ஆக போற டைம்ல அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மூவில கமிட் ஆனதுமே இன்னொரு வகையில இவங்க கல்யாணம் தான் பண்ணிக்க போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சோ இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து பல்வேறு விதமான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சீரியல் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க கொலுவட் வட்டாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.